ஒரு வார்த்தை போதும் பல வருட நட்பை உடைக்க. சிலர் நண்பர்களை சேர்க்க மாட்டாங்க, ஆனா நண்பர்களை பிரிக்க மட்டும் தெரியும். அப்படிப்பட்டவர்களைப் பற்றி திருவள்ளுவர் சொல்வது என்ன தெரியுமா? இன்று நாம் பார்க்கும் குறள் 187. பகச்சொல்லிக் கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர். திருவள்ளுவர் விளக்கம்: திருவள்ளுவர் இக்குறளில் சொல்லுவது, இனிமையாகப் பேசி நட்பை வளர்ப்பது ஒரு கலை. ஆனால் சிலர் ஒருவரைப் பற்றி இன்னொருவரிடம் பேசுவார்கள், சந்தேகத்தை உருவாக்குவார்கள், இறுதியில் நண்பர்களையே பிரித்து விடுவார்கள். நட்பை உருவாக்கத் தெரியாதவர்கள் நட்பை உடைக்க மட்டும் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். சாலமன் பாப்பையா உரை: கூடி மகிழுமாறு இனியன பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர் புறம்பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர். சாலமன் பாப்பையா கூறுவது, நட்பை வளர்ப்பதற்கு அன்பும் இனிய பேச்சும் தேவை. ஆனால் புறங்கூறுதல், தவறான தகவல் கூறுதல், சந்தேகம் விதைத்தல் போன்றவை உறவுகளையும் நட்புகளையும் சிதைத்துவிடும். உண்மையான நண்பன் இணைப்பான், புறங்கூறுபவன் பிரிப்பான். உங்க வாழ்க்கையில நண்பர்களை சேர்த்தவர்களா அதிகம், நண்பர்களை பிரித்தவர்களா அதிகம்? கமெண்ட்ல சொல்லுங்க. நட்பை காப்போம், புறங்கூற மாட்டேன். இந்த குறள் உங்க மனசை யோசிக்க வச்சா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல வாழ்க்கையை திருப்பும் குறள்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தினமும் ஒரு திருக்குறள் மனசுக்கு ஒரு மருந்து.